Hey Fred Vlogs. So the day has finally came. April 6 ரேஷ்மா வர நாள் வந்தாச்சு. ஸோ ரேஷ்மா பிக்கப் பண்ண தான் இப்போ வந்து ஏர்போர்ட் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அதான் டிஸ்கவரி கார்டன்ஸ்லேருந்து கிளம்பியிருக்கேன். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி ஆகுது. ஆக்சுவலாக ஃப்ளைட் வந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் தான் புக் பண்ணியிருந்தது. ஏன்னா வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 5 months பிஃபோரே வந்து எங்கள் கம்பெனிலேருந்து டிக்கெட் புக் பண்ணதுனால அந்த டைம் வந்து எனக்கும் ரேஷ்மாக்கும் அப் அண்ட் டவுன் சேர்த்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் தான் புக் பண்ணியிருந்தது. ஞாபகம் இருக்கா, லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டோம்ல ஃப்ளைட் 1 day டிலேன்னு. ஸோ அதே கதை தான் இந்த தடவையும். இந்த தடவை ரேஷ்மாவுக்கு வந்து நியர்லி 4 hours டிலே. 7 o'clock லேண்ட் ஆக வேண்டிய ஃப்ளைட்டு 7 o'clock தான் அங்கேருந்தே வண்டி ஃப்ளைட் எடுத்திருக்காங்க. ஸோ லேண்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 10:10 தான் துபாயில் வந்து லேண்ட் ஆகுமா. அதனால் இப்போ மணி 9, இங்கேருந்து ஷார்ஜா போகிறதுக்கு எப்படி ஒரு 1 hour ஆகிடும். ஸோ அதனால் இப்போ நாங்கள் கிளம்புறோம். தயவு செஞ்சு சொல்கிற மக்களே, திரும்பியும் இனிமேல் நாங்கள் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் புக்கே பண்ண மாட்டோம். அவ்வளோ கேவலமான சர்வீஸ்னால் அது ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் தான். எப்போ பார்த்தாலும் டிலேனா என்ன தான் சொல்கிறது, எப்போவுமே டிலேனா. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. ஸோ எனிஹவ் ஜாலியாக நம்ம போய் பிக்கப் பண்ண போகிறோம். பிரதீப்போட வண்டியை தான் எடுக்கலான் இருக்கோம். பிரதீப்போட வண்டியை எடுத்துகிட்டு போய் பிக்கப் பண்ண போகிறோம். மோத்தி வரன்ட்டு இருக்காப்புல. மோத்தி நானும் சேர்ந்து போய் ரேஷ்மா பிக்கப் பண்ண போகிறோம். நீங்க வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சிருந்தா வந்திருக்க மாட்டேன். அப்படி என்ன மோத்தி ஒன்று செஞ்சுட்டேன்? எனக்கு கேமரா ஷைங்க. கேமரா ஷையா? அப்படியெல்லாம் உன்னை பார்த்தா சில வீடியோல தெரிய மாட்டேங்குது. நல்லா கவுண்டரா போட்டுடுறீங்க. ஓகே, இப்போ பொக்கே எடுக்க போகிறோம். சின்ன புக்கே எடுப்பேன். இதெல்லாம் என்ன எல்லாம் கருகி போய் கிடக்கு, எல்லாமே பழசு போகலாம். ஓகே வந்து நம்ம ஜூமில் கிடைக்கல, ஃப்ளேவர்ஸில் கிடைக்கல அப்படிங்கிறதுனால இப்போ போயிட்டு நம்ம மொத்தையும் ஜூமில் போய் பார்க்கலான் இருக்கோம். அங்கே கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பொக்கேஸ் இருக்கு. என்ன எடுக்கலான்னு பார்ப்போம். இது எவ்வளோடா வருது? 70. இல்லைன்னா 10 ரோஸா வாங்கிடுவோமா? ஃப்ளவர் வாங்கியாச்சு. 3 ஃப்ளவர்ஸ் காமி மத்தியாத. 2 ரெட், 1 ஒயிட். Good taste. எவ்வளவு சிரமப்படுறான் பாருங்க என் காதலுக்காக. மோதி நிறைய கத்துக்கிற போலயே. ஸ்ரீதரன் ப்ரோ, கார்த்தி, தினேஷ் எல்லாத்துலயும் நிறைய கத்துக்கிட்டு இப்போ மொத்த வித்தையும் இறக்கிறல்ல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம். இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்றது Payit ஆப். நீங்க மந்த்லி ஆவரேஜா 1000 dirhams மெயின்டைன் பண்ணீங்கன்னா நீங்க 10,000 வின் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. நீங்க 2000 மெயின்டைன் பண்ணீங்கன்னா டபுள் என்ட்ரி, 3000 மெயின்டைன் பண்ணீங்கன்னா ட்ரிபிள் என்ட்ரி. இந்த மாதிரி நீங்க ஆவரேஜ் பேலன்ஸ் எவ்வளவு மெயின்டைன் பண்றீங்களோ அவ்வளவு நீங்க 10,000 dirhams ராஃபல்ல ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. கீழே தெரியுற இந்த ப்ரோமோ கோட யூஸ் பண்ணி இமீடியட்டா Payit ஆப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு வெல்கமிங் போனஸா 10 dirhams கிடைக்கும். ஃபீல் பண்றேன் அந்த ரூம் விட்டு போறேனே. 4 மாசம் இருந்துட்டவங்க கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. சும்மா நடிக்காத மொத்தி, பொய்யா பேசாத. இல்லைங்க, நேற்று நீங்க சொன்னீங்க, அதுல அது ஞாபகம் வந்து போகுது. எது? இத்தனை நாள் சந்தோஷமா இருந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் என்னடா சொன்னேன்? மக்களே இல்ல ரேஷ்மா, பொய் சொல்றேன். நான் அப்பெல்லாம் சொல்லவே இல்ல. நான் எப்படா சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்னா தெளிவா சொல்லு. நான் என்ன சொன்னேன்? இத்தனை நாளா சந்தோஷமா இருந்தேன், இதுக்கு மேல எனக்கு எக்ஸ்ட்ரா சந்தோஷமா நான் ஆக போறேன். ஆனா நீங்கெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்களே நான் இல்லாம ரூம்ல, அத நீங்க அத பத்தி உங்க கருத்தை தான் நான் கேட்ட மொத்தி, வேற எதுவும் நான் கேட்கல. ரொம்ப ஃபீல் பண்றேன். இன்னும் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. சரி, இது எதுவும் சர்காஸ்டிக்கா நீ சொல்ற மாதிரி இருக்கும்போது மக்களுக்கு தப்பா போய் சேர்ந்துடக்கூடாது. மக்களுக்கு தப்பா போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல, ரேஸ்மான் தப்பா போய் சேர்ந்துடக்கூடாது. மோத்தி நீயே சொல்லு, எவ்வளவு எக்ஸைட்டடா இருந்த கடைசி இந்த 1 வீக்கா? எவ்வளவு எந்தூசியாஸ்டிக்கா இருந்த? என்ன பண்றது, திரும்ப ரூம் எம்டி ஆயிரும். ஆல்ரெடி ஒருத்தர் போயிட்டாரு. இப்ப நீங்க 3 மாசம் 2 பேர் போயிட்டாங்க தெரியல.
கார்த்தி ஸ்ரீதரன். ஆமா இப்போ ரூம் நல்லா இருக்கும். ஈட் ஸ்லீப் ரிப்பீட்னு ஆயிரும். இப்போ யாருதான் இப்போ ரூமுக்கு வருவா? யாருமே இருக்க மாட்டோம். ராத்திரி தூங்குறப்பதான் எல்லாரும் இருப்போம். நீ ஃபீல் பண்ணாத போது நான் ரேஷ் மாட்டேன். சும்மா நடிக்காத இந்த மூக்கு ஒரு இதான் பாருவான். எப்படா அந்த மனுஷன் கேமராவை தூக்கிக்கிட்டு போவான், நம்ம நிம்மதியா தூங்கலாம் தானே இருக்கேன். அந்த ஒரு நிம்மதி இருக்கு. நான் சொல்லிட்டேன் ரேஷ்மாட்ட, நான் தெளிவா சொல்லிட்டேன். என்னன்னாக்கா இந்த மாதிரி வந்து பாய்ஸ் கூட பண்ற வீடியோஸ் எல்லாம் நல்லா ரீச் இருக்கு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதனால நான் வந்து வீக்லி 2 days வந்து நான் வந்து ரூம்ல வந்து தங்க மாட்டேன். பட் ஆனா ஈவினிங் டைரக்டா ஆஃபீஸ் முடிச்சுட்டு நான் அங்க போயிட்டு பாய்ஸ் ரூம் போயிட்டு ஃப்ரெட் பிளாக்ஸ் கேம்ஸோ இல்ல வந்து வேற ஏதாவது கண்டென்ட்டோ நான் பண்ணிட்டு தான் வருவேன். நான் தெளிவா சொல்லிட்டேன். ரேஷ்மா ஓகேன்னு பர்மிஷன் கொடுத்துட்டான். ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. மோத்தி நமக்கு பிடிக்குதா இல்லையா மோத்தி? மக்களுக்கு பிடிச்சிருக்கு, மக்கள் விரும்புறாங்க. அதுக்கு டைம் எழுத்து வச்சு சும்மா என்னத்தையும் பண்ண முடியும். சரி பரவாயில்ல, எனக்காக எல்லாமே பண்ணுவேன். வாரத்துக்கு 2 நாள் நான் வந்து பாய்ஸ் ரூம்ல வந்து இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு விருந்து உபசரித்ததுக்கு தான் நான் ரிட்டர்ன் வந்து நான் வீட்டுக்கே போகணும். நான் வந்து நீங்களும் உபசரிக்கணும். நானும் வாங்கி தரேன். ஓகே, ரேஷ்மா அழகா சமைச்சு தருவாளா? நாங்க வாரம் கொண்டு வந்து நான் கொடுக்கலாம். ஓகே, ரேஷ்மா சமைக்கிறதே வாரத்துக்கு 1 நாள் தான். அட பிக்காளிப்பல விளைவுகள் வரும் தான், பாத்துக்கலாம். அதான் இன்னும் 1 மணி நேரம் இருக்கேன் மீட் பண்றதுக்குள்ள. இப்படியே போயிட்டு இருக்குல்ல கவுண்ட் டவுன். அதான் இன்னும் 1 வாரம் இருக்கு. அதான் இன்னும் 5 நாள் இருக்கு. 8 மணி நேரம் இருக்கு. 1 மணி நேரம் கூட இல்ல, இன்னும் ஒரு 20 நிமிஷத்துல ரேஷ்மா மீட் பண்ணிட்டு ஓகே ரேஷ்மா, இன் ஜஸ்ட் 15 minutes 20 minutes 20 minutes உன்னை வந்து மீட் பண்ணி அனைச்ச எக்ஸைட்மெண்ட் உனக்கு நான் காமிக்க போறேன். ஓகே, பெட்ரோல் பங்க்ல வெயிட் பண்றோம். இன்னொரு 4 minutes இருக்கு. ரேஷ்மா லேண்ட் ஆயாச்சோம். லேண்ட் ஆயிட்டு பேக்கேஜ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து ஃப்ளவர்ஸ் வாங்கியிருக்கேன், பலூன் வாங்கியிருக்கேன், சாக்லேட் வாங்கியிருக்கேன். லைட்டா மெல்ட் ஆயிடுச்சு. மொத்த பசங்க கொடுக்காம நம்மளே சாப்பிட்டுருமா? மெல்ட் ஆயிடுச்சு. இதை பார்த்து கண்டாவே திட்ட மாட்டா. கொடுத்துட்டு வாங்கிடுவோமா? நம்மளே சாப்பிட்டு. ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமா? நாடக புயல் ஆயிட்டாருங்க. சும்மா இரேண்டா ரொம்ப மிஸ் பொண்ணனா இல்லையா? வீடியோல இப்பதான் எவ்வளவு மிஸ் பண்ணா, எவ்வளவு திக்கு இருக்குடா வீடியோலனா. அப்பதான் உனக்கு தெரியுங்கிறதுக்காக, இல்லைன்னா உனக்கு எப்படி தெரியும்? அதனாலதான் அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கே தெரியும். அவரா எப்படி இருக்கு ஜோனிலாம்? இல்லாமதான் இல்லாம உருகி உடம்பு அது உருகெல்லாம் இல்லைங்க, அது வேற என்னமோ பிரச்சனை. A few moments later. முருக்கா சூப்பரா இருக்கு. இங்க எல்லாம் யாரும் வந்து சாப்பிடுவா, நம்ம கூட சாப்பிட போறோம். உனக்கு என்ன பாஸ்தா பீஸா தெரியல என்ன நல்லா இருக்கும் இங்க. நீங்க பாஸ்தா சொல்லுங்க, நல்லா இருந்தா நான் பாஸ்தா சொல்றேன். சாப்பிட்டு பார்த்து இல்ல நான் பீஸா சொல்லிடுறேன். சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. என்ன சொல்லுவான்? நல்லா இருக்குமா? கேமரா ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் திட்டுவான். அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேங்க. குத்திடலாம். நேர்மையான எனக்கு குத்தவே முடியல. சுடண்டா பார்த்து வீடியோ எடுக்கிறோங்கிறதுக்கு வாயில போட்டுக்காத. மாதிரி இருக்கு. ஓகேதான். பாட்டுக்கு 7 இட்லி தோசை சாப்பிட்டு பண்ணடா. ஓகே தான். ஆல் பிகாஸ் ஆஃப் ஹரி. ஸோ ஃபைனலி டிஸ்கவரி கார்டன்ஸ்க்கு வந்தாச்சு. ஸ்வீட் இருக்கா இல்லையா? அதுல முட்டை மிட்டாய் மூத்தி வச்சிருக்கிறதுல இருக்குன்னு நினைக்கிறேன். வலது காலை எடுத்து உள்ள வச்சுக்கோமா.
அஸ்ஸலாமு அலைக்கும். ஏதோ புது வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. புதுசா ஏதோ ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி. அவ்வளவு கிளீன் பண்ணிருக்கேன் வீட்டை பாத்துக்க. கண்டிப்பா இல்ல, எனக்கு அப்படி தோணுது. புதுசா ஒரு கத்தி கூட எடுவட்ட பண்ணி கத்தி கேட்டு இந்த மாதிரி தானே அவர் பண்ணிட்டு இருக்காரு. போதும் போதும். இதுலதான் இங்க எழுதியிருக்காரு பரீடு பொண்டாட்டின்ட்டு. எங்க இதோ கீழே. ஆனா என் பேரை என்ன சேர்த்துக்க மாட்டேன். உன் பேர் பின்னாடி மோத்தி எல்லாரும் சேர்த்துப்பாங்களா இல்லையா? மோத்தி ஒய்ஃப் ஹஸ்பண்ட் பேர் பின்னாடி சேர்த்துக்கவே மாட்டா. என்னன்னு கேளு. வாழ்க்கையில தான் நானும் வாழ்க்கையில சேர்த்துக்கிட்டே பெரிய விஷயம். இன்சல்ட் ரொம்ப கேவலப்படுத்துறான். நான்லாம் ஹஸ்பண்டா கிடைக்கணும்னு எத்தனை பேர் தெரியுமா ஆசைப்பட்டாங்க? என்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் இல்லைன்னு எத்தனை பேர் தெரியுமா ஏங்குறாங்க? ஆமா, கியூல நின்னாங்க. ஆமா, முட்டை மிட்டாய் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோமா? முட்டை மிட்டாய் வந்து ஃபேவரட்னு வாங்கிட்டு வந்தேன். வேற உள்ள இருக்கு, அந்த பாக்ஸும் திறக்கணும். இதுல இருக்குதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்வீட்ஸ்லாமா? வெண்ணெல்லாம் இப்ப இதுல இருக்கா? சரி, இல்ல முட்டை மிட்டாய் கொடுத்து விட்டுருவோம். ஆமா, முட்டை மிட்டாய் தான் கொடுத்து விடணும். இது வந்து சூர்யாக்குல சூர்யாக்கு அத்னான் கொடுத்தான். வேற என்ன, இது வந்து ஐநாக்கு அம்மி கொடுத்தாங்க. அவளுக்கு கொடுத்தாங்க. எனக்கு என்னமா? உங்களுக்கு எதுவும் இல்ல. இந்த ஜாக்கெட் வேணா வச்சுக்கலாம். கம்பெனி தரக்கூடிய அதிசய பொருள். கண்டதை கண்ட இடத்துல வச்சு குப்பையாக்காத வீட்டை. எவ்வளவு நீட்டா வச்சிருக்கேன் பாரு. இந்த மாதிரி யாராவது வச்சிருப்பாங்களா? பொண்டாட்டி 4 மாசம் இல்லாதப்போ இவ்வளவு நீட்டா. நான் கெஞ்சி சொன்னேன் கிளீனிங் ஆள் சொல்லி கிளீன் பண்ண சொல்லி. இல்லன்னா அதுவும் இல்ல, நான் சொல்லுவேன்.